நீங்கள் கோடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை ஏஐ மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ண போகிற 10 ஃப்ரீ வெப்சைட்ஸ் உங்கள் கோடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண, ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண, பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா எல்லா வெப்சைட்ஸும் ஃப்ரீ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பாடுற கோடிங், ஏஐ, ப்ராஜெக்ட் ஐடியாஸ், பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வெப்சைட் GitHub. கோடிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா GitHub அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 20 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருந்தால் அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் GitHubல அப்லோட் பண்ணால் வேர்ல்டு ஃபுல்லாக யார் வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் ப்ராஜெக்டை பார்க்கலாம். இன்டர்வியூக்கு போகும்போது ரெக்வயர்டர் GitHub ப்ரொஃபைல் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஷேர் பண்ணலாம். அது உங்கள் போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒர்க் பண்ணும். ரிமெம்பர், ரெஸ்யூம் டெல்ஸ் வாட் யூ நோ, GitHub ஷோஸ் வாட் யூ கேன் பில்ட். ஸோ இந்த வெப்சைட்டை மிஸ் பண்ணாதீங்க. வெப்சைட் நம்பர் 2, LeetCode. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா போதும்னு நினச்சிடுறாங்க. ஆக்சுவலி கம்பெனிஸ் கோடிங் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் LeetCode இம்பார்ட்டன்ட். இனிஷியலாக ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் டெய்லி 30 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் 1 மந்த்துக்கு அப்புறம் டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்மால் கன்சிஸ்டன்சி, பிக் இம்ப்ரூவ்மெண்ட். வெப்சைட் நம்பர் 3, HackerRank. LeetCode இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்னா HackerRank கோடிங் ப்ரிப்பரேஷன் மாதிரி. பைத்தான் ஸ்டார்ட் பண்ண, ஜாவா ஸ்டார்ட் பண்ண, SQL ப்ராக்டிஸ் பண்ண, எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. கரெக்டான ஆன்சர் கொடுத்தா பேட்ச் கிடைக்கும். சர்டிஃபிகேட்ஸும் ஏர்ன் பண்ணலாம். இது ரெஸ்யூம்க்கு ரொம்ப வேல்யூ கொடுக்கும். வெப்சைட் நம்பர் 4, Kaggle. மிஷின் லேர்னிங் பிகினர்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா யூடியூப் டுட்டோரியல் பார்த்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் ML லேர்ன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Kaggleல thousands ஆஃப் ரியல் டேட்டா செட்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் டேட்டா, வெதர் டேட்டா, ஸ்டாக் மார்க்கெட், மூவி ரிவ்யூஸ், இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுங்கள், ஓன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள். அதுதான் ரியல் லேர்னிங். வெப்சைட் நம்பர் 5, roadmap.sh. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். HTML டியூட்டோரியல், CSS டியூட்டோரியல், ஜாவா டியூட்டோரியல், ரியாக்ட் டியூட்டோரியல் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது thousands ஆஃப் வீடியோஸ் வரும். கன்ஃபியூஷன் தான் அதிகமாகும். roadmap.sh என்ன பண்ணோம்னா கரெக்டாக ஆர்டரில் லேர்ன் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript, React, Backend. ஸோ இந்த மாதிரி சீரீஸாக இருக்கும். சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம், நோ கன்ஃபியூஷன். ரொம்ப டைமும் சேவ் ஆகும். வெப்சைட் நம்பர் 6, W3 Schools. ஒரு கான்செப்ட் புரியலன்னா 5 மினிட்ஸ் லேர்ன் பண்ண வெப்சைட்னா அது W3 Schools தான். தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிஸும் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், HTML டேக்கை பற்றி இப்போ படிக்கிறீங்க. சைடில் கோடு இருக்கும், அதை எடிட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ லேர்னிங்கை ரொம்ப ஃபன்னாக நீங்கள் படிக்கலாம். வெப்சைட் நம்பர் 7, Geeks for Geeks. செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கணும், லேப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி படிக்கணும்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ரிசல்ட் Geeks for Geeksஆக தான் இருக்கும். சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும். காலேஜ் லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகிற வெப்சைட்னா அது Geeks for Geeks தான். பை த வே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுதான் இந்த மாதிரி கண்டென்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆக ஹெல்ப் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் வெப்சைட் பார்க்கலாம். வெப்சைட் நம்பர் 8, Canva. நிறைய பேர் Canva தம்ப்நெயில் கிரியேட் பண்ண மட்டும்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி ரெஸ்யூம் டிசைன் பண்ண யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம், சர்டிஃபிகேட்ஸ் கிரியேட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம், லிங்க்டின் போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் லுக் வேணும்னா கண்டிப்பாக Canvaவை யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் நம்பர் 9, Google Colab. லேப்டாப் ரேம் கம்மியாக இருக்கா? நோ ப்ராப்ளம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண டைம் இல்லையா? நோ ப்ராப்ளம். கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள், பைத்தான் கோட் ரன் பண்ணுங்கள், மிஷின் லேர்னிங் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுங்கள், ஃப்ரீ GPUவில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான வெப்சைட் அது Google Colab மட்டும்தான். ஃபைனலி, ChatGPT. நான் டெய்லி யூஸ் பண்ணுற வெப்சைட் இது. கோட் எரர் வந்தால் பேஸ்ட் பண்ணுங்கள், கான்செப்ட் புரியலன்னா கேளுங்க, ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணுமா கேளுங்க, இன்டர்வியூ கொஷின்ஸ் வேணுமா கேளுங்க. ஆனால் ஒன்லி ஒன் அட்வைஸ், ChatGPT ஆன்சரை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரியல் டெவலப்பர் ஆகுவீங்க. ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணால் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த 10 வெப்சைட்ஸும் ரெகுலராக யூஸ் பண்ணால் உங்கள் கோடிங் லெவலில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். சக்ஸஸ் ஓவர் நைட்டில் வராது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 1 இயர்க்கு அப்புறம் நீங்களே உங்கள் ப்ராக்ரஸை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ஃப்ரீ வெப்சைட்ஸில் உங்கள் கோடிங் ஜேர்னிக்கு கேம் சேஞ்சராக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன வெப்சைட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற வெப்சைட் இது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக் வித் பிரகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங், கீப் பில்டிங், கீப் growing. See you in the next video and bye.